மிக முக்கியமான ஆயுதம் ஒன்றை கையில் எடுக்கப் போகிறது ஈரான். அந்த ஆயுதத்தை மட்டும் ஈரான் கையில் எடுக்குமாக இருந்தால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பொன்று, அடுத்த ஒரு பாதிப்பொன்று உருவாகும் என்று சொல்லி இப்பவே எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆயுதம் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அது ஒரு வெடிகுண்டோ அல்லது அணுகுண்டோ அந்த மாதிரி குண்டுகள் எதுவும் கிடையாது. இது ஒரு பொருளாதார ஆயுதம். அதாவது ஹோமுஸ் நீரிணை இருக்குத்தானே, ஏற்கனவே ஹோமுஸ் நீரிணையில் போக்குவரத்துகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு என்னென்ன பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் ஈரானினுடைய கைகள் எந்த அளவுக்கு ஓங்கி இருக்குதுன்னு சொல்லியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே ஹோமுஸ் நீரிணையில் கடலுக்கு அடியில் அடுத்த பெரும் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறது ஈரான். அதாவது ஹோமுஸ் நீரிணை என்ற கடலடி பகுதி இருக்குத்தானே, அதுக்குள்ள ஏராளமான கேபிள்கள் போகின்றன என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த கேபிள்களுக்கு இனிமேல் கட்டணம் வசூலிக்க போகிறது ஈரான். இதுதான் இப்ப ஈரான் எடுத்திருக்கிற அதிரடி முடிவு. முதல் கட்டமாக இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். மிக விரைவில் அது ஒரு சட்டமாக்கப்பட்டு நடைமுறைக்கு வரப்போகிறது என்று சொல்லப்பட்டுகிறது. எப்பயிலிருந்து நடைமுறைக்கு தெரியல. எனவே அந்த கட்டணம் அமுல்படுத்தப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இந்த பிரதான செய்தி உட்பட இன்னும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். மத்திய கிழக்கு நாடுகளையும் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆசிய நாடுகளையும் இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாலம்தான் இந்த ஹோமுஸ் நீரிணைக்கு கீழே இருக்கக்கூடிய நிலத்தடி கேபிள்கள். அதில் போகிற கேபிள்கள் சாதாரண இன்டர்நெட் கேபிள்கள் மட்டுமல்லாமல் அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. அதாவது உலகத்தினுடைய வங்கி நடவடிக்கைகள் அங்கதான் இருக்குது, கிளவுட் சர்வீஸ் அங்கதான் இருக்குது, ரிமோட் ஒர்க்ஸ் அங்கதான் இருக்குது, அதே மாதிரி பங்குச்சந்தை மற்ற சர்வீஸ், அதாவது இணையத்தோட சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களும் அதுக்குள்ளதான் அடங்கி இருக்குது. அந்த கேபிள் போக்குவரத்தில் தான் அடங்கி இருக்குது. இந்த ஹோமுஸ் நீரிணைக்கு அங்காளி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற எல்லா முக்கியமான நாடுகளும் அங்கே தான் இருக்குது. அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மிக முக்கியமாக மத்திய கிழக்கினுடைய ஒரு வர்த்தக மையமாக, வர்த்தக புள்ளியாக இருக்கக்கூடிய துபாய் நகரம். அந்த துபாய் நகரத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான கம்பெனிகள், பேங்குகள், இது உங்களுக்கு தெரிஞ்ச துபாயில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி அவ்வளோத்தினுடைய இன்டர்நெட் கனெக்ஷனும் இந்த கேபிளுக்கெல்லாம் போகுது. இது முதலாவது. துபாய் மட்டுமா, அங்கால பஹ்ரைன், கட்டார், குவைத், சவுதி அரேபியான்னு சொல்லி இருக்கிற எல்லா நாடுகளினுடைய சகல கேபிள்களும் இந்த ஒரு வழியால தான் போகுது. எனவே அதன் மீது கட்டணம் வசூலிக்கப்பட்டால் அது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பண அடிப்படையில் மிகப்பெரிய லாபமாக இருக்கும். இது முதலாவது. இரண்டாவது அவ்வளவு கேபிள்களை செக் பண்ணி அவற்றினுடைய ஒரு ஆளுகையை அந்த கண்ட்ரோலை ஈரான் தன்னுடைய கையில் எடுக்குமாக இருந்தால் அது ஈரானினுடைய முக்கியத்துவத்தை இந்த சர்வதேச ரீதியாக இன்னுமே அதிகரிக்கும். அவ்வளவு ஈரான் கண்ட்ரோல் இருக்கும்போது யாராவது சேட்டை விட்டா, யாராவது பிரச்சனை பண்ணினா, ஈரானுக்கு எதிரான சதி நடவடிக்கைகளை யாராவது ஈடுபட்டால் அந்த கேபிளை நாங்கள் கட் பண்ணுவோம் அல்லது கேபிளை அதுக்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி ஏதாவது சொன்னால் அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஈரானை யாராலும் நெருங்க முடியாது. ஆஃப்கோர்ஸ் ஈரானுடைய நோக்கமும் அதுதான். ஈரானுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இனிமேல் எங்கள் மேலே யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது. அமெரிக்காவோ இஸ்ரேலோ மற்ற நாடுகளோ எங்கள் மேலே தாக்குதல் நடத்துறது, எங்களை சீண்டி பார்க்கறது, இந்த மாதிரியான வேலைகள் இருக்கவே கூடாது. அதுக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கணும் என்றதுக்காகத்தான் இந்த ஹோமுஸ் நீரிணையை எந்த அளவுக்கு மேக்சிமம் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம் இப்பொழுது ஈரான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்குது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஹோமுஸால போற கப்பல்கள் இருக்குதானே, அந்த கப்பல் பாதையை சுதந்திரமாக திறந்து விட சொல்லி கோரிக்கை விடுக்காத நாடுகளே இல்லை. கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனா ஈரான் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளல. ஏன் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா, ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிடிமானமே அந்த ஹோமுஸ் நீரிணை தான். அப்ப ஹோமுஸ் எந்த அளவுக்கு ஈரானுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்குதோ அந்த அளவுக்கு ஈரானுக்கு பாதுகாப்பு இருக்கும், அந்த அளவுக்கு ஈரானுடைய முக்கியத்துவம் இருக்கும், ஈரானுடைய எதிர்காலம் உறுதிப்படுத்தப்படும். அதனால தான் ஹோமுஸ் மேல அந்த பிடி பிடிச்சிருக்குது. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனியே இருந்து யோசிச்சு பயங்கரமா கவலைப்படுவார் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா, இந்த யுத்தம் ஆரம்பிக்காத முதல் ஹோமுஸ் நீரிணையை பற்றி யாருமே கணக்கெடுக்கல. ஆஃப்கோர்ஸ் ஈரானை அதை கணக்கெடுக்கவே இல்லை. ஈரானுக்கு பக்கத்தில் ஹோமுஸ் நீரிணை எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்குது. இன்றைக்கு இந்த உலகத்தில் கப்பல் போக்குவரத்துகள் ஆரம்பிக்கப்பட்டதோ அண்டையிலிருந்து இந்த ஹோமுஸ் நீரிணை முக்கியமானதுதான். ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதை இவ்வளவு காலமும் ஈரான் உணராமல் இருந்தது. ஈரானுக்கே தெரியாது, அதை பற்றி கணக்கெடுக்காமல் இருந்தது. அந்த முக்கியத்துவத்தை ஈரானுக்கே உணர்த்தினது யாருன்னு சொன்னா, இங்க பாருங்க, உங்கள்கிட்ட ஹோமுஸ் நீரிணையோட ஒரு பகுதி ஒன்று இருக்குது, ஒரு ஒடுங்கின கடல் பகுதி. அது சாதாரண கடல் பகுதி இல்லை, அதுல ஏராளமான நன்மைகள் இருக்குன்னு சொல்லி ஈரானுக்கு உணர்த்தினதே அமெரிக்கா தான். அமெரிக்காவும்
இஸ்ரேலும் என்று சொல்லப்படுது. எனவே இந்த ஒரு கவலை வந்து இப்போதைக்கு ட்ரம்பை விட்டு போகவே போகாது. சும்மா இருந்தாக்களை பிடிச்சி சீண்டிட்டமே என்று சொல்லி. எனவே ஈரான் வந்து கரெக்டாக அதை பிடிச்சிருக்குது ஹோர்முஸ் நீரிணை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோர்முஸுக்கு மேலே, கடலுக்கு மேலேயும் கடலுக்கு அடியிலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டுவதற்கு முடிவெடுத்திருக்கிறது ஈரான். இதுக்கு மேலே ஈரானை ஒன்றுமே செய்ய முடியாது. அதில் போகிற கேபிளில் வந்து 4 கேபிள் அறுத்து விட்டால் கதை சரியன. அதுக்கப்புறம் அதை ரிப்பேர் பண்ணணும். ரிப்பேர் பண்ணாட்டி பெரிய பிரச்சனையாகும். பிறகு ரிப்பேர் பண்ண போகிறதுக்கு ஈரானுடைய அனுமதி பெறப்படணும். அனுமதி பெற்று ஈரான் அனுமதிக்கிறார்கள் மட்டும்தான் போய் ரிப்பேர் பண்ணலாம். இப்படி 1000 பிரச்சனைகள் இருக்குது. எனவே அந்த கேபிள்களினுடைய கட்டுப்பாட்டை வந்து கையில் எடுப்பதற்கு இப்பொழுது ஈரான் தீர்மானித்திருக்கிறது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ஊடக பேச்சாளர் இருக்கார் தானே, இப்ராஹிம் சொல்ஃபஹாரி, அவர் வந்து தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் வந்து முதல்கட்ட எச்சரிக்கை ஒன்றை விட்டிருக்கிறார். மிக விரைவில் இந்த கேபிள்களை வந்து நாங்கள் கையகப்படுத்துவோம் என்று சொல்லி. அதுக்கு பிறகு இப்போ ஈரானிய பாராளுமன்றத்தில் வந்து ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக ஆய்வுகளை செய்து அதனை ஒரு சட்டமாக மாற்ற சொல்லி. ஏன்னு சொன்னால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போகிற கப்பல்களுக்கு வந்து கட்டணம் விதிக்கிறது இப்போ சட்டமாக்கப்பட்டிருக்குது. உத்தியோகபூர்வமாக ஈரானில் வந்து சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இனி எல்லாருக்குமே கட்டணம் தான். ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டது. இனி வந்து முழு பேருக்குமே வந்து கட்டணம் தான் என்றதான் அதில் இருக்கிற விஷயம். அதே மாதிரி கேபிள்களுக்கும் வந்து ஒரு சட்ட மூலம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியில் இப்பொழுது ஈரான் ஈடுபட்டிருக்கிறது. இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம், அந்த கேபிள்கள் வந்து உண்மையிலேயே அவ்வளவு முக்கியமானதா? அதில் 2 கேபிளாக இருந்தால் என்ன, எத்தனையோ நூற்றுக்கணக்கான கேபிள் போகுது, அதில் 2 கேபிளாக இருந்தால் நட்டமாக வரப்போகுது. இந்த மாதிரியான கேள்விகள் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்று சொல்கிறேன். இதே ஹோர்முஸ் நீரிணைக்கு பக்கத்தில் மற்ற பக்கம் அப்படியே சுற்றி கொண்டு வந்தோம்னு சொன்னால் கீழே செங்கடல் இருக்குது. அந்த செங்கடலில் வந்து ஹோர்முஸ் நீரிணை மாதிரியே இன்னும் ஒரு நீரிணை இருக்குது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஹவுதி அமைப்பினருடைய கட்டுப்பாட்டுகளை இருக்குது. அதுதான் பப் அல் மந்தெப் என்று சொல்லப்படுற ஒரு நீரிணை. அதுக்கு கீழே எக்கச்சக்கமான கேபிள்கள் போகுது. அதில் இருக்கக்கூடிய கேபிள்களை, நூற்றுக்கணக்கான கேபிள்களில் 3 கேபிள்கள் அறுந்த கதை உங்களுக்கு தெரியுமா? எப்போ அறுந்ததுன்னு சொன்னால் 2024 ஆண்டில் அறுந்தது. அதை வந்து வேணுமென்று ஹவுதி அமைப்பினர் போய் அறுக்கையில், இல்லை யாருமே போய் வேணுமென்று அறுக்கையில் ஒரு பை மிஸ்டேக்காக, ஒரு தவறுதலாக அந்த 3 கேபிள்கள் அறுக்கப்பட்டன. அந்த 3 கேபிள்கள் அறுந்ததன் காரணமாக யோசிச்சு பாருங்க, நூற்றுக்கணக்கான கேபிள்கள் போகுது. அதில் வந்து வெறும் 3 கேபிள்கள் அறுந்ததன் காரணமாக 25% இணைய சேவைகள் அந்த பிராந்தியத்தில் பாதிக்கப்பட்டன என்று சொல்லி புள்ளி விவரங்கள் இருக்குது. அந்த 3 கேபிள்களும் எப்படி அறுக்கப்பட்டன? அதாவது 2024 ஆண்டில் ஒரு பிரித்தானியாவுக்கு சொந்தமான ஒரு கப்பல், அந்த கப்பல் மேலே ஹவுதி அமைப்பினர் வந்து தாக்குதல் நடத்துகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த காலப்பகுதியில் வந்து தொடர்ச்சியாக ஏராளமான கப்பல்கள் மேலே ஹவுதி அமைப்பினர் வந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டே வந்தார்கள். அதாவது என்றைக்கு காசா மேலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதோ அண்டையிலிருந்து ஹவுதி அமைப்பினர் தங்களுடைய தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். என்ன சொன்னால் காசாவில் வந்து அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுகின்றார்கள், அது நிறுத்தப்படணும், அதை வலியுறுத்தும் விதமாக நாங்கள் தாக்குதல்களை நடத்துகிறோம் என்று சொல்லி இங்கால செங்கடல் பகுதியில், ஏமானிய கடல் பகுதியில் வந்து ஹவுதி அமைப்பினர் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் தீவிரமாக. அப்போ அந்த காலப்பகுதியில் பிரித்தானியாவுக்கு சொந்தமான ஒரு கப்பல், அது வேறு நாட்டு கொடியோடு தான் வந்தது, ஆனால் பிரித்தானிய கப்பல் தான் MV ரூபிமெர் என்று சொல்லப்படுற கப்பல். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த கப்பல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது ஹவுதி அமைப்பினரால். எப்போ தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொன்னால் 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி தாக்குதல் நடத்தி கப்பலில் வந்து ஓட்ட போட்டாச்சு. ஓட்ட போட்டோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே போக ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே போய் 2 கிழமை எடுத்துச்சுது அந்த கப்பல் வந்து தண்ணீருக்குள்ளே மூழ்கிறதுக்கு. ஏன்னு சொன்னால் அவ்வளோ பிரம்மாண்டமான கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போய் 2 கிழமை கழித்து தான் தண்ணிக்குள்ளே மூழ்கினது. மார்ச் மாதம் 2ஆம் தேதி 2024 ஆண்டு. அப்போ தண்ணீரில் மூழ்கைக்குள்ளே வந்து அந்த கப்பலுடைய ஆங்கர் இருக்குதானே, என்னது நங்கூரம், அந்த நங்கூரம் வந்து ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. கப்பல் ஊழியர்களால் வந்து நங்கூரத்தை போட்டுட்டு, ஏனென்றால் அந்த டைமில் வந்து சுற்றியான கடல் காற்று இருந்ததாம். அப்போ அந்த கடல் காற்றுலேருந்து கப்பலை ஓரளவு காப்பாற்றுறதுக்காக நங்கூரத்தை இறக்கி போட்டு இருக்கிற சின்ன படகுகளில் குதித்து அந்த கப்பல் ஊழியர்கள் வந்து தப்பி வெளியில் வந்துட்டோம். அவர்களை வந்து ஹவுதி அமைப்பு ஒன்றுமே செய்யலை, அவர்கள் வந்து காப்பாற்றப்பட்டார்கள். இந்த நங்கூரம் போடப்பட்டதானே, யோசிச்சு பாருங்க, பின்னாம்பரிய கப்பல் இந்த நங்கூரம் சொன்னால் என்ன சைஸில் இருக்கும்னு சொல்லி அந்த நங்கூரம் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் காற்றுக்கு அல்லாடி கொண்டு கடலுக்கு அடியில் இறங்கிக்குள்ள இந்த கேபிளை போய் டச் பண்ணி விட்டுது. டச் பண்ணி அதில் 3 கேபிள்கள் வந்து அறுக்கப்பட்டது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு படம் ஒன்று போட்டு காட்டுறேன். இந்த படத்தில் பாருங்கள், அந்த கப்பல் இருக்குது, அந்த கப்பலில் நங்கூரம் இருக்குது, அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த அறுக்கப்பட்ட 3 கேபிள்கள் இருக்குது. அந்த கேபிள்களுக்கு பக்கத்திலேயே வந்து அந்த கேபிள்களினுடைய பேர்களையும் வந்து போட்டுக்கிறேன், என்னென்ன கேபிள்கள் வந்து அறுக்கப்பட்டன்னு சொல்லி. இந்த 3 கேபிள்களும் அறுக்கப்பட்டதன் காரணமாக அந்த பிராந்தியத்தில் 25% இணைய
இணைய வழி சேவைகள் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருந்தன. அதுக்கு பிறகு ஹவுதி அமைப்போட வந்து கதைச்சு பேசி குறிப்பிட்ட அந்த கம்பெனி வந்து அதை ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் பொருத்தி வெட்டி ஒட்டி அதுக்கு பிறகுதான் அந்த சர்வீஸ் எல்லாம் வந்து நோமலுக்கு வந்தது. எனவே இந்த சம்பவம் வந்து ஒரு உதாரணம். செங்கடல் பகுதியில் நடந்த இந்த சம்பவம் வந்து ஒரு சாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு. இதே மாதிரி தான் இங்க ஹோமுஸ் நீரிணை பகுதியிலே வந்து கேபிள்கள் அறுக்கப்பட்டால் இதுதான் நடக்கும்ன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. எனவே இப்போ கேபிள்கள் முழுமையாக ஈரானினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரப்போகின்றன. அவர்கள் அதற்கு கட்டணம் வசூலிக்க போகின்றார்கள். யாராவது ஒரு நாடோ அல்லது யாராவது ஒரு கம்பெனியோ சீச்சி நாங்கள் கட்டணமெல்லாம் தரமாட்டோம், எங்களை ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லி கேட்பார்களாக இருந்தால் அவர்களுடைய கேபிள்கள் வந்து அறுக்கப்படும். அவர்களுக்கு சேவைகள் வந்து வழங்கப்பட மாட்டாது. எனவே அத்தனை பேரும் இப்போ கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே இனி கப்பல் போனாலும் கட்டணம் தான், கேபிள் போனாலும் கட்டணம் தான். ஆக மொத்தத்தில் வந்து எல்லாத்துக்குமே கட்டணங்கள் தான். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மனசுக்கு நினைப்பார், சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி. அந்த ஆண்டி வேறு யாரும் இல்லை, அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். இப்போ ஈரானுக்கு என்ன வேணும்னு சொன்னால் ஈரான் மேலே யாருமே தாக்குதல் நடத்தக்கூடாது, அவ்வளோதான். அது வந்து நிரந்தரமாக இருக்கணும், அவ்வளோதான் கதை. இப்போ ஒரு வருஷத்துக்கு சத்தம் போடாமல் பேசாமல் இருந்து போட்டு பேருந்து ஆயுதங்கள் எல்லாத்தையும் உற்பத்தி செய்து எல்லா புலனாய்வு தகவல்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டு திடீரென்று ஈரானிய மக்கள் நித்திர ஒன்று கேட்கல சாமத்தில் போயிட்டு குண்டு போடுவீங்களா, அப்படியெல்லாம் போடக்கூடாது. ஈரானை சீண்டவே கூடாதுன்றதுதான் ஈரானினுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. அதற்காகத்தான் இது இவ்வளவு காரியங்களையும் தாங்கள் செய்வதாக அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அப்படியான ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படுமாக இருந்தால் நிலைமைகள் வளமைக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கு என்று சொல்லப்படுது. ஆனால் அப்படியான உத்தரவாதம் எதுவும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரிகிற மாதிரி தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.